Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு சுடிதார் நெக் தான் நாம ஒரு டிசைன் பண்ண போறோம். இந்த சுடிதாருக்கு ஆல்ரெடி நான் ஸ்லீவ்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதே சேம் டிசைன் தான் நான் இப்போ நெக்குக்கும் வைக்க போறேன். ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் சுடிதார் அளவு வச்சிருக்க மாதிரி வச்சு நெக்கை வரைஞ்சிக்கோங்க. கீழே நான் என்ன பண்ணேன் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு சென்டர் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். திரும்ப உள்பக்கமாக ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ மேலே மார்க்கிங்க்கும் கீழே மார்க்கிங்க்கும் கோடு போட்டுக்கிறேன். இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நல்லா வரைஞ்சி விட்டுக்கோங்க அழுத்தி. இப்போ அவுட்டர் லைனில் 1 இன்ச்சு விட்டு நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸோ இதே ஸ்லீவ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் நெக்குக்கும் ஸ்லீவ்ஸுக்கும் நான் வச்சிருக்கிறேன். இதே டிசைன் தான், அதே தான் நான் என்ன பண்ணுறேன் நெக்குக்கும் வைக்கிறேன். இப்போ வச்சு நான் காட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெக் எப்பயும் போல் யூ நெக் அப்படியே தான் இருக்கும். உள்ள மட்டும் சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பு வரும், சாய் சதுர ஷேப்பாக உங்களுக்கு அது வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் மெயின் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் விலகாத அளவுக்கு அழகாக நீங்கள் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். அந்த நடுவில் ஏன் நான் கட் பண்ணல அப்படின்னாக்கா நெக்கு வந்து உங்களுக்கு விரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நெக்கு விரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம தைக்கலாம். நெக்கு நம்ம எப்பயும் போல் தைச்சிட்டு வருவோம். பட் ஆனால் சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வரும்போது நிறுத்திட்டு தையலை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகாமல் கரெக்டாக அந்த ஷேப்பில் நாம் உள்பக்கமாக இறக்கி அந்த ஸ்கொயர் ஷேப்பை தைச்சிட்டு அப்புறமா போவோம். அந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம ஏற்கனவே கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா கேன்வாஸில், அது மேலேயே தைச்சிக்கிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் கர்வு ஷேப் தைக்கிறத விட லைன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ அது அந்த ஸ்கொயர் ஷேப்பை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நெக்கையும் ஓரமாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்கை அடித்து எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டி எடுத்துருங்க. நீங்கள் இந்த லைனிங்கை எங்கே வைக்கணும் அப்படின்னாக்கா மெயின் கிளாத்தோடைய ரைட் சைடில் தான் இந்த லைனிங்கை நீங்கள் வச்சு தைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேலுக்கு திருப்பும் போது நமக்கு டிசைன் மட்டும் வெளியில் நிற்கும். அந்த நடுவில் இருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு என்ன பண்ணுறேன் லைட்டாக நான் மடித்து அந்த உள்ளே இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்தந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னருக்கு கட் போட்டுக்கிறேன் நான். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம திருப்ப போகிறோம். திருப்பி நம்ம எப்பயுமே கழுத்துக்கு அடிக்கிற மாதிரி ஓரம் அடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஓரத்தில் ஒரு தையலும் அதை தாண்டி உள்பக்கமாக ஒரு தையலும் நாம் போட்டுப்போம். ஸோ இந்த ஷேப்பை திருப்பும் போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வேணும் இல்லைங்களா, கையால் திருப்பி பாருங்கள். அப்படி ஷார்ப் எட்ஜ் வரல அப்படின்னாக்கா கத்திரிக்கோளுடைய முனையை விட்டு அந்த ஷார்ப் எட்ஜை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. ஸோ கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். அந்த முனை வந்து முழுக்கட்டையாக எப்படி சொல்கிறது வளைவாக வெறுமனே வளைவாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோளில் உள்பக்கமாக கொடுத்து அந்த எட்ஜை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் நல்லாயிருக்கும். இப்போ நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். தையல் போட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் திருப்பும் போது ஓரத்தில் ஒரு தையல் போடுவோம் இல்லைங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா திருப்பும் போது நான் உள்பக்கமாக கட் போடலை. ஸோ நம்ம எப்பயுமே உள்பக்கமாக கட் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி அடிக்க போகும்போது பார்த்தேன் இழுக்குது துணி. ஏன் இழுக்குதுன்னு பார்த்தாக்கா அந்த கட் இல்லாதனால தான். அதுக்கப்புறமேலுக்கு திரும்பவும் நான் கட் போடுறேன். இது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னாக்கா சப்போஸ் நீங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ எப்பயுமே லைனிங் திருப்பறதுக்கு முன்னாடி கட் போடுங்க. நானும் போடுவேன், பட் ஆனால் இந்த தடவை நானே மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ கார்னர்லேயே தையல் போட்டுட்டு வருவோம். அப்படி தையல் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வரும்போது மட்டும் நிறுத்தி கொஞ்சம் இந்த ஷேப்பை லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இழுத்து வச்சு இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. பயப்படாமல் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் செகண்ட் டைம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்து பழக்கம் வந்துடும். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் சாய் சதுர ஷேப் வந்து நான் தைச்சிக்கிட்டே வரேன். நான் கையை வந்து ஃபுல்லாக ஏன்னா துணி மேலே கை வச்சே நான் தச்சு பழக்கமாயிடுச்சுன்றதுனால கை வந்து ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது.
நான் ஷூட் பண்ணுறேன்ற அந்த நினைப்பே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் கையை அங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ நானும் கற்றுக்கிறேன் தானே, பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்கு தச்சு முடிச்சாச்சு. எப்பயுமே நெக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 தையல் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் நெக்கு உங்களுக்கு நல்லா அமைப்பாக பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே கார்னர் தையல் போட்டுட்டோம். இப்போ அவுட்டர் தையலும் ஒன்று ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக போட்டுருவோம். இப்படி போடுறது நெக்கு வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் ஒரு தையலோட விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா பக்காவாக இருக்கும். ஷேப்புமே எந்த ஒரு வளைவு சுழிவும் இல்லாமலும் இருக்கும். பாருங்க, அவ்வளோதாங்க, நமக்கு நெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நெக் ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் அதே ஒரு பீடு ஒன்று எடுத்து அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ண போகிறேன். இதே எக்ஸாக்ட் டிசைன் தான் நான் ஸ்லீவ்ஸ்க்கும் பண்ணேன். ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுன்ற வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், பாருங்க. ஸோ இந்த டிசைன் ஈஸியான டிசைன் தான், யார் வேணாலும் தைக்கலாம். தைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. என் டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. பீட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த 2 முனையையும் ஜாயின் பண்ணி தச்சிருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.